பிறப்பின் அவர் பிறந்த நாளிலே கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை, உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றான். நற்செய்தி அந்த ஒரு சொல்லு, அந்த சொல்ல குறித்து நாம் பார்க்கிற பொழுது, அந்த நற்செய்தி பரத்திலிருந்து வந்த செய்தி, பரம சேனையின் திரள் என்று போடப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அந்த தேவதூதர்கள் அனைவரும் பரலோகத்திலே இருந்தவர்கள். அந்த பிறப்பின் செய்தியை பரத்திலிருந்து பரம சேனையின் அந்த திரள் கூட்டம் உலகத்திற்கு கொண்டு வந்தது. பரத்திலிருந்து வந்த செய்தி. இரண்டாவது, அது பாமரருக்கான செய்தி. முதல்ல அந்த செய்தி யாருக்கு அறிவிக்கப்பட்டது? கிளமாத்திர பிள்ளைன்னு சொல்லுங்க பாப்போம். யாருக்கு? ஆடு மேய்க்கிறவர்களுக்கு. யாருக்கு? அவங்க என்ன ரொம்ப படிச்சு கட்டிக்காரர்களா? இல்ல, சாதாரணமான பாமரர்கள். வயல்வெளிகளில வயக்காட்டுல என்ன மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவங்க. அப்ப அந்த பரலோகத்தில் இருந்து பரத்திலிருந்து வந்த செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? பாமரருக்கு. பாமரருக்கு. இந்த உலகத்துல பாமரருக்குத்தான் ஏசப்பாவுடைய செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது. அந்த செய்தி இன்றைக்கும் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில இந்த ஆலயத்துல சண்டே ஸ்கூல்ல, இங்க சண்டே ஸ்கூல் நடக்குது, அங்க ஆராதனை நடக்குது. அந்த இயேசு கிறிஸ்துவ இன்றைக்கும் உங்களுக்கு அறிவித்து வருகிறார்கள். மூன்றாவது, பறை சாற்றிடும் செய்தி. பரத்திலிருந்து வந்த நற்செய்தி, பாமரருக்கான நற்செய்தி. மூன்றாவது, பறை சாற்றிடும். பறை சாற்றிடும் அப்படின்னா என்னையா? அந்த மேய்ப்பர்கள், அந்த பாமர மேய்ப்பர்கள் இயேசு சுவாமியை பார்த்து கண்டு வணங்கி அவர்கள் திரும்ப எப்படி போன? ஆட்டு மேய்ப்பர்கள் எல்லாம் பணக்காரராவா போனா? திரும்பி பொருளாதாரத்தில் பெரிய மேதைகளாவா போனாங்க? இல்ல, அதே மேய்ப்பர்கள் தான். ஆனா மனதுல ஒரு மாற்றம், மனநிலையில ஒரு மாற்றம். இயேசு கிறிஸ்துவ உலக ரட்சகரை கண்டுகொண்ட ஒரு மன நிறைவு, அந்த கண்டுகொண்டதின் விளைவு ஒரு மன மாற்றம். அவங்க அந்த என்ன செஞ்சான்னு போட்டிருக்கு தெரியுமா? அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், பறை சாற்றினார்கள். இன்றைக்கு இந்த கிளமாத்தூர், இந்த அருமையான இந்த ஸ்கூல், இந்த ஆலயம் அமைந்திருக்கிற இந்த வளாகத்தில் அவருடைய பிறப்பின் செய்தியை பறை சாற்றிடும்படி, பிரசித்தம் பண்ணும்படி இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அதற்கு காரண கர்த்தா ஒரே ஒருவர் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சகர் பிறந்திருக்கிறார், ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த செய்திய இந்த மாலை வேளையில, இந்த பிறப்பின் சந்தோஷ செய்திய உங்களுக்கு அறிவிக்கும்படி ஆண்டவர் கொடுத்து, அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? அந்த மெய்ப்பொருளை போல என்ன செய்யணும்? தம்பி தங்கச்சி இங்க பாரு, இங்க பாரு, என்ன செய்யணும்? நம்மளும் சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? சொல்லு. இங்க என்ன பாரு, சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? சொல்லணும். யாருக்கு சொல்லணும்? மேய்ப்பர்களுக்கா? ஓ, சாம்பிட்டு போச்சு. யாருக்கு சொல்லணும்? நீ வந்து உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சொல்லணும், உன் கிளாஸ்ல இருக்கிறவனுக்கு சொல்லணும், உன் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற உன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு சொல்லணும். சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும்னு சொல்லுங்க. என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கா என்ன செஞ்சிருக்காரு? பிறந்திருக்கிறார். அந்த இயேசு சுவாமியை நீ நம்பணுமா? நீ நம்பணும் தங்கச்சி, நீ நம்பணுமப்பா, நீ ஏற்றுக்கொள்ளணும்ப்பா. அவரை பற்றி நீ அடுத்தவருக்கு சொல்லணும். அடுத்தவருக்கு சொல்லுகிற நிகழ்வு தான்
கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையினுடைய கீத ஆராதனை, கீத பவனி, கிறிஸ்துமஸ் விழாக்கள், எல்லா கிறிஸ்துமஸ் விழாக்கள் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு காரியம். 3 காரியம், 3 வார்த்தை தான். பானாவில் 3 வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். அது எங்க இருந்து வந்த நல்ல செய்தி? பரத்திலிருந்து. யாருக்கு வந்துச்சு அது? பாமரருக்கு. அந்த செய்தியை பார்த்து அந்த பாமரர்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாத்துக்கும் போய் சொல்லிக்கிட்டே வழியில வயக்காட்டு வழியா என்ன செஞ்சா போனா. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசு கிறிஸ்துவை வாழ்வாலும் வார்த்தையாலும் பறைசாற்றி வாழ்ந்திட கர்த்தர் தாமே உங்களுக்கு எனக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.